ஹலோ ஆர்மீஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இது என்னோடய புது சேனல். பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் எல்லாமே டேக்குக் வீடியோஸ் தான் வரும், லைக் ஒன் ஷாட் அண்ட் மூவிஸ். ஸோ பிடிச்சவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு குட்டி ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். குட்டி ஒன் ஷாட் தான். ஸோ மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. ஸோ அப்படியே வீடியோ கூட போயிடலாம். இந்த ஸ்டோரியோட அவுட்லைன் பற்றி சொல்லணும்னா, தேங் தான் இதில் டாப் அண்ட் ஜங்குக் தான் பாட்டம். ஸோ இதில் தேங் வந்து ஒரு மாஃபியா, ஜங்குக் வந்து நார்மல் பாய். ஸோ போதும், அப்படியே உள்ளே போயிடலாம். இப்போ ஓப்பனிங்கில் ஜங்குக் தான் அப்படியே ரோட் சைடு நின்று தானாக பேசிகிட்டு இருக்கான். ஐயோ, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ? இப்போன்னு பார்த்து இந்த பைக் பஞ்சர் ஆனமா? கடவுளே, நடந்தும் போக முடியாது. அப்பா, ஒரு கார் வருது, எப்படியாவது லிஃப்ட் கேட்டு போக வேண்டியதான், வேறு வழியே இல்லை. இப்போ ஜங்குக் தான் கை நீட்டி அப்படியே அந்த காரை ஸ்டாப் பண்ண பார்க்குறான். அந்த கார் நிற்கவே இல்லை, அது போயிட்டே இருக்குது. பார்த்தா டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ ஜங்குக் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அந்த காரு ஒரு மரத்தில் முட்டுன மாதிரி நிற்குது. இப்போ ஜங்குக் தான் ஓடி போய் அந்த கதவை நாக் பண்ணுறான். பட் கதவை திறக்கல. இப்போ அவனே கதவை ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு பர்சன் மயக்கம் பண்ண மாதிரி அந்த சீட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போது ஜங்குக் தான் எழுப்ப ட்ரை பண்ணுறான். ஹலோ, எஸ்கியூஸ் மீ, எந்திரிங்க. எனக்கு என்னங்க ஆச்சு? ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அந்த பர்சனை போட்டு ஷேக் பண்ணுறான். வலிக்குது, ஆட்டாத, வலிக்குது. ஏங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் தேங்கோட ஸ்டொமக்கை பிடிக்கிறான். பார்த்தா அங்கே ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. ஏங்க என்னங்க ஆச்சு? ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. ஒன்றும் இல்லை, லைட்டாக குத்திட்டானுங்க. சரி வாங்க, நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன். டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஆஹா, வேணாம், ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். அப்போ என்னங்க பண்ணுறது? ஹாஸ்பிட்டல் போகணும்ல, ஃபஸ்ட் எய்ட் பண்ணாதாங்க சரியாகும். பிளட்டு வேறு போயிட்டே இருக்குது. அதெல்லாம் வேணாம், லொக்கேஷன் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பாரு, அந்த லொக்கேஷனுக்கு காரை ட்ரைவ் பண்ணிட்டு போ. இப்போ ஜாங்கு தேங்காய் மெதுவாக தூக்கி பக்கத்து சீட்டில் உட்கார வச்சுட்டு இப்போ அவன் தான் காரை லொக்கேஷன் பார்த்து ட்ரைவ் பண்ணுறான். எப்படிங்க அப்படியாச்சு? யார் குத்துனா? பேசாமல் நான் வேணால் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா? அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம். நீ முதல்ல காரை ட்ரைவ் பண்ண, பேச வைக்காதானே. சாரி, ஏதோ பக்கத்தில் வந்துட்டோம், ஏதோ கொஞ்ச நேரம் போயிடுவோம். இப்போ ஜாங்கோ கரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு போய் ரீச் ஆகிடுறான். பார்த்தா அங்கே ஒரு பெரிய மேன்சன் இருக்குது. இப்போது அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஜாங்கோக்கும் இப்போ காரை உள்ளே போய் நிப்பாட்டிட்டு தேங்காய் எழுப்ப ட்ரை பண்ணுறான். எங்க எந்திரிங்க, வந்துட்டோம், உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு, எந்திரிங்க. ஹலோ, மயக்கமாயிட்டீங்களா? இப்போ ஜங்குக் வேகமாக தேங்காய் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது. ஜங்குக்கு எந்த பக்கம் போகணுன்னே தெரில. இப்போது தேங்காய் ஒரு வழியாக கூட்டிகிட்டு போய் தேங்காயோட ரூமில் பெட்டில் படுக்க வைக்கிறான். இப்போது தேங்காயோட ரூம்லேயே ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்குது. ஜங்குக் வேகமாக அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து தேங்காயோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி அவனுக்கு அந்த காயத்துக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விடுறான். சில தேங் மயக்கத்திலே தான் இருக்கான். இப்போது ஜங்குக் அப்படியே தேங்க்கு பெட்ஷீட்லாம் போற்றி அவனை அப்படியே படுக்க வைக்கிறான். அதே ரூமில் வாலில் தேங்கோட பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்குது. நல்லா பிளாக் கலரில் கோட் ஷூட்லாம் போட்டு உட்காந்த மாதிரி. இப்போது ஜங்குக் தான் அப்படியே வாலில் இருக்க அந்த பிக்சரை பார்க்குறான். பெரிய ஆள் தான் போல், நல்லா ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்கார். இப்போது ஜங்குக் அப்படியே தேங் பெட்டு பக்கத்தில் அப்படியே கீழே உட்காடுறான். அப்படியே தேங்க பார்த்து, தூங்கும்போது கூட அழகாக தான் இருக்கீங்க. நான் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்? சரி பைக்கு என்ன பண்ணுறது? வீட்டுக்கு போகிறதா? போக முடியாது, ரொம்ப தூரம். இப்போ என்ன பண்ணுறது? இவர் கூட இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஜங்குக் தேங்காய் பார்த்த மாதிரி பெட்டில் கை வச்சு அப்படியே தூங்கிடுறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. தேங்காய் தான் மெதுவாக முழிக்கிறான். அம்மா, என்ன கட்டெல்லாம் போட்டிருக்கு, இவன் யார் எங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கான்? ஏய், ஹலோ, இந்திரா. யார்? ஓ நீங்களா? எந்திரிச்சிட்டிங்களா? இப்போ எப்படி இருக்குது? வலி பரவாயில்லையா? சரியாயிடுச்சா? அதெல்லாம் இருக்கட்டும். நீ யார் எனக்கு கட்டு போட்டா? என்ன வீட்டுக்கு யார் கூட்டிகிட்டு வந்தா? உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? நேற்று நான் அங்கே ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன்னா உங்கள் கார் வந்துச்சு.
நான் கை நீட்டி நீட்டி நிப்பாட்டினேன். ஆனா நீங்க நிப்பாட்டவே இல்ல. கடைசியில பார்த்தா வண்டி அங்க போய் ஒரு மரத்தில முட்டி நிப்பாட்டிட்டீங்க. அப்புறம் பார்த்தா உங்க ஸ்டொமக்கில ப்ளட்டா இருந்தது. உங்ககிட்ட கேட்டதுக்கு நீங்க தான் யாரோ குத்திட்டாங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் உங்க லொக்கேஷன் பார்த்து டிரைவ் பண்ண சொன்னீங்க. அப்படியே டிரைவ் பண்ணி எங்கள கூட்டிட்டு வந்து உங்க ரூம்ல படுக்க வச்சு, உங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இங்க இருந்தது. அப்படியே எடுத்து போட்டு விட்டேன். ஓ! சரி. உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ வலி? பரவாயில்லையா? ஆ டாக்டர்ட்ட எதுவும் போகணுமா? ஆஹா! அதெல்லாம் எதுவும் வேணாம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே. பார்த்துக்கோங்க. ஆ எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆச்சு. கிளம்பணும். மணி இப்போவே 8:30க்கு மேலே ஆச்சு. 9:00 எனக்கு ஒர்க்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட். என்னது? சீக்கிரம் சொல்லு. அது இல்ல. எங்க வீட்டுக்கு இங்கேருந்து ரொம்ப தூரம் போணும். அம் நான் போய் கிளம்பி போனா லேட் ஆகும். அதுவும் இல்லாம என் பைக் வேற இல்ல என்கிட்ட. ஆ நேத்து நாங்க விட்ட இடத்துலயே என் பைக் அங்கேயே நிக்குது. இப்போ வீட்டுக்கு போய் கிளம்பவும் முடியாது. நீங்க பெர்மிஷன் குடுத்தீங்கன்னா, உங்க வாஷ்ரூம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டா? இங்கேயே நான் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பட்டா? உங்களுக்கு ஓகேவா? உங்க வீடு எங்க இருக்கு? ஆ என் வீடு பூசான்ல இருக்கு. சரி. போய் குளிச்சுக்கோ போ. குளிச்சுட்டு கிளம்பு. ஐய்யய்யோ! என்கிட்ட ட்ரெஸ்ஸு வேற இல்ல. இப்போ நான் எப்படி கிளம்புறது? அம் நான் என்னோடது தரேன். நீ போய் குளி போ. இல்ல உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லையா? அது பரவால்ல. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதுக்கு ஒரு ஹெல்ப்பா இது இருக்கட்டும். நீ போய் குளி. நான் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். சரி, ஓகே. தேங்க் யூ ஸோ மச். ஆ பரவால்ல. போ. போய் குளி போ. இப்போ ஜங்காக் அப்படியே குளிக்க போயிடுறான். ஸோ அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. இப்போ ஜங்குக் தான் வாஷ்ரூம்குள்ளே இருந்து கத்துறான். ஏங்க இருக்கீங்களா? ஆ என்ன சொல்லு. இல்ல நான் டவலு, ட்ரெஸ்ஸு எதையுமே எடுத்துட்டு வரல. நீங்க டவலையும் ட்ரெஸ்ஸையும் மட்டும் தரீங்களா? ஆ இதோ எடுத்துட்டு வரேன். ஓகே. இந்தா புடிச்சுக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு தேங் தான் உள்ள டவலையும் ட்ரெஸ்ஸையும் நீட்டுறான். பார்த்தா திடீர்னு பாத்ரூம்குள்ளேருந்து ஒரு சவுண்டு. ஆ! ஐயோ! அம்மா! ஏய் என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு தேங் டக்குன்னு வாஷ்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிடுறான். ஆ இல்ல ஒன்றும் இல்ல. கீழே வழுக்கி விழுந்துட்டேன். ஆ அப்போதான் ஜங்குக் பின்னாடி திரும்பி பார்த்தா தேங் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் தேங்க்கு ஷாக்கு தாங்க முடியல. ஜங்குக்கு அதுக்கு மேல. இப்போ ஒரு 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்படியே ஒரு 2 செகண்ட் இருக்கும். ஏங்க வெளில போங்க. என்ன எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? ஆ ஒன்றும் இல்ல. சும்மா பார்த்தேன். இப்போ ஜங்குக் அப்படியே அவனோட மெயின் பார்ட்ட அவனோட கைய வச்சு மறைச்சிட்டு, நீங்க ஒண்ணும் பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட்டு டவல குடுங்க." தேங் அப்படியே ஜங்குக்கோட மெயின் பார்ட்ட பார்த்துக்கிட்டே, "ம் இந்தா. அங்க பார்க்காதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு வெளில போங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டவல வாங்கிட்டு அந்த பக்கம் திரும்பி நின்னு டவல கட்டிட்டு இருக்கான். இப்போ தேங்காய் அப்படியே ஜங்குக்கோட பேக்க பார்த்து அப்படியே ஒரு மாரி ஸ்மக் பண்ணிட்டு பாத்ரூம்ல இருந்து வெளில வரான். சும்மா சொல்லக்கூடாது. செம்மையா இருக்கான். ம். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வாஷ்ரூம்ல இருந்து வெளியில வர்றான். ஸ்டில் டேங் வந்து ஷர்ட் போடாம தான் இருப்பான். இப்போ ஜங்குக் அப்படியே தயங்கி தயங்கி வாஷ்ரூம்ல இருந்து வெட்கப்பட்டுட்டே வெளில வரான். ஆ என்னாச்சு? ஏன் சார் இப்படியே தயங்கி தயங்கி வரீங்க? ஆ ஒன்றும் இல்லை சும்மா தான். அப்படியா? அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் அப்படியே ஸ்லோமோல அப்படியே ஜங்குக் பக்கத்தில் நடந்து வரான். என்னாச்சு? ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஆ சும்மா தான். பார்க்கணும் போல இருந்துச்சா அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? உனக்கு புரியல அப்படின்னுக்கிட்டே தேங் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஜங்குக் பின்னாடி வாஷ்ரூம் டோரை இடிச்ச மாதிரி நிற்கிறான். இப்போ தேங் அப்படியே ஜங்குக்கோட நெக்கை பிடிக்கிறான். அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸை அப்படியே தடவுறான். உனக்கு இந்த பியர்சிங் அழகாக இருக்கு.
அப்படின்ட்டு அப்படியே 2 பேரும் ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க. ம். ஏன் இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க? எ என்ன பண்ணுறீங்க? என்ன அப்படியே கிஸ் அடிக்கணும் போல இருக்கு. கிஸ் அடிக்கிட்டா? ம். என்ன பேசுகிறீங்க? அப்படியே டக்குன்னு ஜங்குவை கிஸ் பண்ணிடுறான். என்ன பண்ணுறீங்க? தள்ளுங்க அந்த பக்கம். என்ன பண்ணுறீங்க? பார்த்தா தெரிலையா? கிஸ் அடிச்சிட்ருக்கேன். விட்டா அப்படியே கிஸ்ஸை அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படியே டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்கு. அப்படியே சாஃப்டாக ஜூஸியாக இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு தள்ளுங்க அந்த பக்கம். எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். வெயிட் பண்ணுங்கள் சார், நானே வந்து உங்களை விடுறேன். ஒரு 5 நிமிஷம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாஷ்ரூம்குள்ளே போயிடுறான். ஜங்குக் தான் அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறான். என்னது இது, இப்படிலாம் பண்ணுறாங்க? நானும் ஏன் அலோவ் பண்ணுறேன்? எனக்கு இது பிடிச்சிருக்கா? இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் இருக்காது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அவன் பேர் கூட தெரியாது. ஜஸ்ட்டு ஒரு ஹெல்ப்பு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன சார் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நான் கிளம்பட்டா? இருன்னு சொன்னேன். நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். புரிஞ்சுதா? ம் ம் குட் பாய். ஆமாம், உன் பேர் என்ன? என் பேர் அது. ஏன் சார் இவ்வளோ தயங்குறீங்க? சொல்லுங்கள் சார். என் பேர் ஜியான் ஜங்குக். ஜியான் ஜங்குக். நல்லா தான் இருக்குது. ஜியான்றது உன்னோட சர்நேம் தானே? சொல்லு, சர்நேம் தானே? ஆமாம். அப்போது இனிமேல் உன்னை ஜியான் ஜங்குக்கு பதிலாக கிம் ஜங்குக் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேயா? நான் எதுக்கு அப்படி வச்சுக்கணும்? அப்படிலாம் வச்சுக்க முடியாது. சொல்கிறத கேட்கணும். இனிமே உன் பேர் கிம் ஜங்குக், ஜியான் கிடையாது. இனிமேல் உன்னோட சர்நேம் கிம், புரிஞ்சுதா? நான் எதுக்கு அப்படி வச்சுக்கணும்? அப்படிலாம் வைக்க முடியாது. என்னோட சர்நேம் ஜியான் தான். ஏய், இப்போ கேட்குறியா இல்லை இன்னொரு வாட்டி கிஸ் அடிக்கடா? அதெல்லாம் வேணாம். அப்போது உன் பேர் கிம் ஜங்குக், புரிஞ்சுதா? நான் ஏன் அப்படி வச்சுக்கணும் கிம்னு? அப்படிலாம் முடியாதுப்பா. அப்படித்தான். இனிமே உன் பேர் கிம் ஜங்குக், என் பேர் கிம் தான். அப்படின்னா உன்னோட பேர் என்னவா இருக்கணும்? கிம் ஜங்குக், அவ்வளோதான். ஓகே. உங்கள் சர்நேம் ஏன் நான் வச்சுக்கணும்? உங்கள் சர்நேம் ஏன் எனக்கு வைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லைப்பா. எங்கே பாரு, இனிமே நீ கிம்மோடதுக்கு கிம்னு தான் சர்நேம், ஓகேவா? அப்போது கிம் ஜங்குக் தான், புரிஞ்சுதா இல்லையா? அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் மறுபடியும் அப்படியே ஜங்குக்கை அப்படியே வாலோட வச்சு லாக் பண்ணுறான். சரி சரி சரி, நான் நான் ஒத்துக்கிறேன். ஏங்க, உன் பேர் என்ன? சொல்லு பார்க்கலாம். ஜியான். ஏய், சரி, கிம் ஜங்குக் போதுமா? தட்ஸ் மை பாய். இரு, நான் போய் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேன், கிளம்பலாம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அவனோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். கிம் ஜங்குக், போகலாமா? போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கு கூட்டிகிட்டு அப்படியே காரில் உட்கார வச்சுட்டு
அப்படியே 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போ ஜங்குக் தான் சீட்ல உட்காந்துருக்கான். தேங் தான் கார டிரைவ் பண்றான். ஸோ, இப்போ அப்படியே ஜங்குக் கார டிரைவ் பண்ணிட்டே தேங்ட்ட மார்னிங் ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிரலாம். இல்ல, இல்ல. அதெல்லாம் வேணாம். கிம் தேங் சொன்னா, கிம் ஜங்குக் கேட்டு தான் ஆகணும். அப்படின்னு சொல்லிக்கிட்டே தேங் அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி கார ஸ்டாப் பண்றான். இப்போ அப்படியே தேங் தான் ஜங்குக்க பார்த்து, கிம் ஜங்குக் அவர்களே வரீங்களா? போய் சாப்பிடலாம். வந்து தொலைக்கிறேன். ஆ கேட்கல. இதோ வரேன்னு சொன்னேன். இருடி நான் வச்சுக்கிறேன். இன்னைக்கு நைட் இருக்கு உனக்கு. என்னது? ஒன்றும் இல்லை. சாப்பிட்லாமான்னு கேட்டேன். ஓ! இப்போ 2 பேரும் அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்படியே வெளில வராங்க. இப்போ மறுபடியும் ஜங்குக் தான், நானே போய்க்கிட்டா இங்கேருந்து அப்படியே? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நாங்களே ட்ராப் பண்ணுவோம். போய் உட்காரு போ. அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் அப்படியே ஜங்குக்க பார்க்குறான். ஐயோ! இவன் வேற ஏன் இப்படி பார்க்குறான்னு தெரில. கிஸ் அடிக்கிறான். கிம் ஜங்குக்குங்கிறான். இன்னைக்கு என்னென்னலாம் பண்ண போகிறானோ கடவுளே! அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஜங்குக் போய் காரில் உட்காரான். இப்போ தேங் தான் அப்படியே காரை டிரைவ் பண்ணிட்டு போய் ஜங்குக்கோட ஆஃபீஸ் முன்னாடி நிப்பாட்டுறான். ஓ! இதுதான் சாரோட ஆஃபீஸா? ஆ இல்லை, இதுதான் உன் ஆஃபீஸான்னு கேட்டேன். ம். நைட்டு உனக்கு எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் முடியும்? அதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க? சொல்ல முடியுமா? முடியாதா? 8:00 முடியும். ஆ அப்போ ஓகே. சரி, பார்த்து போயிட்டு வா. அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் அவனோட நெக்கை பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறான். பக்கம் தள்ள அந்த பக்கம். நான் கிளம்புறேன். பாய். ஓடி போ. நைட்டு வந்து சிக்காமையா போயிடுவா. ஓய் கிம் ஜங்குக். ஆ உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். ஆ எதுக்கு என் ஃபோன் நம்பரு? அதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. கொடுக்க முடியுமா? இல்லை. ஐயோ! தரேன் தரேன். 988-244. ம் குட் பாய். போயிட்டு வா. போகிறேன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வேகமாக அங்கேருந்து நடந்து போகிறான். ஓய் கிம் ஜங்குக். ஐயோ! இப்போ என்னடா வேணும் உனக்கு? என்ன? ச்சீ போடா அந்த பக்கம். பாய் பேபி. ஐயோ! கத்துறானே. அதில் யாரும் கேட்கல. பேபியும் பேபி. எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பானுங்க? கடவுளே காப்பாற்று கடவுளே, என்ன உசுரை வாங்குறான் கடவுளே. ஒரு ஹெல்ப் பண்ணது குத்தமாடா. இன்னும் அந்த வயிற்று வலி வச்சுட்டு எப்படி தான் சுற்றுறான்னு தெரியல. அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஜங்குக் அப்படியே ஆஃபீஸ்குள்ளே போயிடுறான். தேன் அப்படியே ஜங்குக் நடக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே, எனக்கு எதுக்கு உனக்கு பிடிச்சதுன்னு தெரில. ஏன் அப்படி இப்படி உனக்கு கிஸ் பண்ணேன்? ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்? எதுவுமே எனக்கு தெரில. ஆனால் உன் கூட இருந்த கொஞ்ச நேரம் எனக்கு நிம்மதியாக இருந்தது. இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. நீ புரிஞ்சுக்க மாட்ட. கொஞ்ச நாள் ஆட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் காரை திருப்பிட்டு அவனோட ஒர்க்குக்கு போயிடுறான் அவன். ஜங்குக் போய் ஆஃபீஸில் அவனோட பிளேஸில் உட்காந்துட்டு, கடவுளே இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில. இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? என்னால் ஏன் அவனை திருப்பி எதிர்த்து பேச முடியல? எனக்கு அவனை பிடிச்சிருக்கா? அப்படின்னு ஜங்குக் அவனுக்குள்ளேயே அவன் பேசிட்டு சரி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் ஜங்குக்கு தேங் ஞாபகம் வருது. இப்படி கிம் ஜங்குக்னு சொன்னது, அவனை கிஸ் பண்ணது, அவன்கிட்ட பேசுனது, ஃபோன் நம்பர் வாங்கினது அப்படின்னு எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. ஜங்குக்கு அப்படியே அவன் லிப்ஸ் ஓரத்தில் அப்படியே ஒரு ஸ்மைல் வருது. அப்படியே அவன் நினச்சிட்டே அப்படியே உட்காந்துருக்கான். டக்குன்னு பார்த்தா அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னது இது அன்னோன் நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அந்த காலை அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். ஹலோ. ஆ யார்? யாருன்னு தெரிலையா?
ம், நீயா? நானே தான். என்ன என்னை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்ப போலயே. நான் இதுக்கு உன்னை பற்றி யோசிக்கிறேன். சரி, எனக்கு ஒர்க் இருக்குப்பா, நான் ஏன் ஒர்க் பார்த்துட்ருக்கேன். ஓ, அப்படியா? நீ என்ன நினச்ச எனக்கு தெரியும். ஐயோ, நீ அப்படியே கனவு காண வேண்டியதான், அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா. ம், லவ் யூ. என்ன என்ன சொல்கிற நீ? ம், லவ் யூ. சரி, ஈவினிங் பார்க்கலாம். நீ உன் ஒர்க் பாரு. ஆ, பாய். ஐயோ, இவன் என்னமோ பண்ணுறானே, என்னமோ பண்ணுறான் அவன். இவன் சொல்கிறதெல்லாம் என்னமோ பண்ணுது எனக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சரி, பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவனோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் நைட்டு ஒரு 8 o'clock மேலே இருக்கும். தேங்காய் அப்படியே ஜங்குக்கோட ஆஃபீஸ்க்கு முன்னாடி காரை நிப்பாட்டிட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது ஜங்குக்கு ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வெளியில் வரான். தேங்காய் கார்லேருந்து கூப்பிட்றான். ஓய், கிம் ஜங்குக். ஆ ஆ இங்கே 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 பாரு. ஐயோ, இவன் இப்போ இங்கே வந்தான். இங்கே எதுக்கு வந்த? சும்மா தான் உன்னை பார்க்கலான்னு. சரி, காரில் ஏறு. கார்லையா? எதுக்கு? ஏறுடா சொல்கிறேன். இல்லை இல்லை, வேணாம், கிளம்பு. ஏறுறியா இல்லை? சரி, ஏறுறேன் ஏறுறேன். இப்போ நீ என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிற? வேறவங்க கூட்டிகிட்டு போவாங்க, வீட்டுக்கு தான் போவாங்க. எதுக்கு? நான் எங்கள் வீட்டுக்கு போகவே இல்லை. உங்கள் வீட்டில் யார் யார்? உங்கள் அப்பா அம்மா வேறு சிப்ளிங்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லை, சிப்ளிங்ஸ் இல்லையா? அப்பா அம்மாவே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். சாரி. அதான் நான் இருக்கேனே உனக்கு, அப்புறம் என்ன கவலை? நீ இருக்கனா? இல்லை, எனக்கு புரியலை. நான் இருக்கேன்னா இனிமே உனக்கு எல்லாமே நான் தான். நான் உன்னை பார்த்துப்பேன், புரிஞ்சுதா? அப்படியே பேசிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்போ உள்ளே போயிட்டு கதவை அப்படியே ஓப்பன் பண்ணால் அங்கே ஜங்குக்கோட பைக் தான் நிற்கிது. ஜங்குக் பார்த்துட்டு, "ஹே, என்னோட பைக் எப்படி இங்கே வந்தது? நீ தானே சொன்ன உன்னோட பைக் அங்கே நிற்குதுன்னு. அதான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன்." இல்லை, பஞ்சராக இருந்தது, சரி பண்ணிட்டியா? ம், அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. ம், தேங்க்யூ. இருந்தாலும் நீ நடந்துக்கிற விதம்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இல்லை? ஆ, இருக்கும் இருக்கும். ஏன்னா நீ கிம் ஜங்குக், அதனால தான். நீ என்னது, புரிஞ்சுதா? உன்னதுன்னா இல்லை, புரியலை. அப்படின்னா யூ ஆர் மைன். நீ எனக்கு மட்டும்தான், புரிஞ்சுதா? நான் உனக்கு மட்டும்தான். ம், நீ என்னை லவ் பண்ணுறியா? ஏன்டா இவ்வளோ சொல்கிறேன், இதுக்கப்புறமா உனக்கு டவுட்டாக இருக்குது? அஃப்கோர்ஸ் ஐ லவ் யூ. ம், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படின்னு கேட்டு தான் அப்படியே ஜங்கு பக்கத்தில் வரான். இரு இரு இரு, இன்னும் நான் உனக்கு ஓகேவே சொல்லலை. சரி சொல்லு, ஓகேவா? சொல்ல மாட்டேன், இப்போ சொல்ல மாட்டேன். வேறு எப்பாச்சும் தான் சொல்லுவேன். வேறு எப்பாச்சுன்னா எப்போ? அதுக்குன்னு ஒரு டைம் வரும்ல, அப்போ சொல்லுவேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடிடுறான். உனக்கும் ஓகே தான் போலையே. ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு தான் அவனுக்குள்ளேயே சொல்லிட்டு, ஓய் கிம் ஜங்குக், இல்லைங்க சார். அப்படியே தான் ஜங்குக் பின்னாடி ஓடுறான். இப்போது ஜங்குக் அப்படியே டைரெக்டாக ரூமுக்கு போயிடறான். ரூமுக்கு போயிட்டு அவன் கட்டில் மேலே போய் அப்படியே படுக்கிறான். என்னப்பா வந்து படுத்துட்ட? ஆமாம், டயர்டாக இருக்குது, ஒர்க் போயிட்டு வந்தாவே இப்படி தான். சரி, ஓகே, நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இரு, நான் போய் உனக்கு டின்னர் எடுத்துகிட்டு வரேன். ம், அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அப்படியே ரூம்லேருந்து வெளியில் போகிறான். ஹே, ஒரு நிமிஷம் தேங்காய். ஆ, என்ன எப்படி கூப்பிட்ட? இல்லை, நான் திருப்பி கூப்பிடு. எப்படி கூப்பிட்ட? கூப்பிட்றா, திருப்பி கூப்பிடு அப்படின்னு கேட்டுகிட்டே தேங்காய் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வந்து பெட்டில் உட்காரான். இல்லை, தேங்காய் கூப்பிட்டேன். இப்போ தான் என் பேரவே உன் வாயிலிருந்து நான் கேட்குறேன், தெரியுமா? நான் ஏன் அப்படி மாறுறேனே தெரில ஜங்குகா. இப்படி உன்னை பார்த்த அப்புறம்
எவ்வளோ ரகடாக இருப்பேன் தெரியுமா அதுக்கு முன்னாடி நான். உன்னை பார்த்தப்புறம் அந்த கேரக்டரே காணோம். உண்மையை சொல்லணுன்னா நான் ஒரு மாஃபியா. இப்படியெல்லாம் நான் இருக்கவே மாட்டேன். ஆ, மாஃபியாவா? ம், ஆமாம், ஒரு மாஃபியா. இப்படிலாம் என் கேரக்டரே கிடையாது. ஏன் இப்படி மாறினேன் என்னன்னே தெரில. உன்னை பார்த்தனால எல்லாமே மாறிடுச்சு. ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் அவங்க அப்படியே ஜங்குக் பக்கத்தில் போய் அப்படியே கிஸ் பண்ணுறான். இந்த டைம் ஜங்குக்கும் பேக் கிஸ் பண்ணுறான். சரி, நீ ஃப்ரெஷ்அப் ஆகிடுரு, நான் போய் டின்னர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ம் ம் சரி. இப்போது தேவை போயிட்டு டின்னர்லாம் எடுத்துகிட்டு வரான். ஸோ இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துருக்கான். 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றாங்க. ஜங்குக்கா, ம் சொல்லு. ஐ லவ் யூ. ம் லவ் யூ டூ. ஆ, என்ன சொன்ன? ஆ, ஒன்றும் சொல்ல. சரின்னு சொன்னேன். இல்லை, திருப்பி சொல்லு, என்ன சொன்ன? அட, ஒன்றும் சொல்லப்பா, திருப்பி சொல்லு, என்ன சொன்ன? அதாவது நான் என்ன சொன்னேன்னா, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னேன். ஜங்குக், நிஜமாவே நீ என்ன லவ் பண்ணுறியா? ம் ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்ப எனக்கு அப்படியே அந்த ஃபீலும் இல்லை. ஆனால் உனக்கு அப்படியே அந்த ஃபஸ்ட் டைம்லாம் போட்டு விட்டு உன்னை படுக்க வச்ச அப்புறம்தான் உன் ஃபோட்டோ பார்த்துட்டு உன்னை பார்த்துட்டு சைட் அடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு உனக்கு பிடிச்சிச்சு. நீ, உன்னோட பிஹேவியர் எல்லாமே. அப்புறம் ஜங்குக், சொல்லு. சும்மா சொல்லக்கூடாது. ட்ரெஸ் இல்லாமல் நீ இன்னும் அழகாக இருந்த. அப்படியே போட்டு ஏறலாமான்னு இருந்துச்சு. ஆ, தெரியும், உனக்கு அதுதான் தோணியிருக்கோன்னு. நீ பார்த்த பார்வையே எல்லாம் சொல்லிச்சுப்பா. அப்புறம் உன்னோட லிப்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட சிக்ஸ் பேக் அதுக்கு மேலே என்னன்னு சொல்கிறது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே தேங்கோட மடியில் போய் உட்காரான். இப்போ நான் முழு மனசா என்னோட சர்நேமை கிம் ஜங்குக்னு மாற்றிக்கிறேன். இனிமேல் என்னோட பேர் கிம் ஜங்குக். புரிஞ்சுதா கிம் தான்? ஓ, ரொம்ப நல்லா புரிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. ஓகே ஆர்மிஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளாக தான் யோசிச்சு போட்டிருந்தேன். பிகாஸ் சடனாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி டக்குன்னு போட்டேன். நான் ஓப்பன் பண்ணணுன்னு ஐடியாவே இல்லை. ஓப்பன் பண்ண ஐடியா இருந்தது, ஆனால் இன்றைக்கி திடீர்னு பிளான் பண்ணி எல்லாமே பண்ணேன். ஸோ ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்காது, ஏதோ ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெஷல் பார்ட் வேணும்னு சொல்கிறவங்க கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா, உங்களுக்கு வேணும்னா. அப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்டில் வேணும், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக இன்னொரு நாள் போடுறேன். ஓகேயா? அப்புறம் இடையில பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ அம் ரியலி சாரி ஃபார் தட். ஸோ இன்னொரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மிஸ். ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ மிஸ். டேக் கேர். லவ் யூ ஆல். பை பாய்.